ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கொண்டு வந்திருக்கோம். 26/4/2025, 27/4/2025. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய பழைய ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது பழைய சனிக்கிழமை ரிசல்ட்டையும் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டையும் வச்சு இந்த சனி ஞாயிறுக்கு நான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஒரு வேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி 4Dக்கு சரி 2Dக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 2Dக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. நம்பர்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி ஞாயிறுக்கு பழைய சனி ஞாயிறு ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்மளுடைய சனிக்கிழமை 19ஆம் தேதி வந்த ரிசல்ட். இது ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி வந்த ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சார்ட்டர் கன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்பர் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு அதுக்குள்ளே வரும். அப்படி இல்லாட்டினா கீழே ஓடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதென்ன இந்த 2 ட்ரா வச்சு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த இந்த சனி ஞாயிறு ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டையும் அதே மாதிரி இங்கே செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு, அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அதாவது கழிச்சு விட்றலாம் நண்பா. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. இதில் நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ செகண்டில் பார்க்கலாம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 காணும். 7, 8 இருக்குது, 9 இல்லை, 0 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதில் நம்மளுக்கு 3 நம்பர் தான் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு செகண்ட். தேர்டில் பார்க்கலாம். 1, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இல்லை. அவ்வளோதான் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதுதான் நம்மளுக்கு தேர்டில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 படி ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்க நம்பர் நம்மளுக்கு இந்த 2469. இதை நம்ம மாற்றி எழுதுறதா இருந்தால் 9426ன்னு எழுதலாம். இல்லை இதை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன ரோலுக்கு கொண்டு போகலாம். இது ரோலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரே ஒரு நம்பராக 4Dயில் கிடச்சதுனால. இப்போ G2 படி நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருக்கு. 3, 5, 6, 7, 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம 4Dயாக கன்வெர்ட் பண்ணணும். 5 நம்பரை 4Dயாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸை நம்ம 3, 5, 6, 7, 3, 5, 6, 0, 3, 5, 7, 0, 3, 6, 7, 0, 5, 6, 7, 0. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 5 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த 5 செட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ரோல் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் வரலாம், இல்லை ரோலில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளுடைய செகண்ட் ஃபார்மேட். இப்போ தேர்ட் ஃபார்மேட் G3 படி 6, 7, 9 கிடச்சிருக்கு. X ஈக்குவல் டு 4D. ஸோ ஒரு நம்பரை நம்ம தான் இதிலேருந்து எடுக்கணும். ஸோ தேர்ட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு 9426ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு 5 செட்டு கிடச்சிருக்கு. ஆனால் செகண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 4D ஈக்குவல் டு பெய்ட்ஸ். இதிலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை இது எனக்கு எதுவும் பிடிபடலை, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 2Dக்கு சரி 4Dக்கு சரி, அதாவது டோட்டோக்கும் சரி 4Dக்கு சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்து பயன்படுத்திக்கோங்க.
இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 26, 27க்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.